தாமிரபரணி இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் வெள்ளம் போது பாருங்கள். இன்றைக்கி 14/12/2024 ஆழ்வார் திருநகரியில் வெள்ளப்பெருக்கை பார்க்கின்றோம். வருஷம் வருஷம் இந்த மார்கழி மாதத்தில் வர்றது வழக்கம்தான். போன வருஷம் ரொம்ப கடுமையாக இருந்துச்சு. 2023 மடத்த சேதாரம் வரலாக்கணர் வெள்ளம். 2024 டிசம்பரில் 2 கரை தொட்டு போயிட்டுருக்கு. காட்சியை பார்க்கின்றோம். ஹாய். காலையில் காற்று வீசி பார்க்கின்றோம். தாமிரபரணி நதியில் ஆழ்வார் திருநகரி பகுதியில் இந்த காட்சியை பார்க்கின்றோம். 14/12/2024. நன்றி, வணக்கம். இன்று 14/12/2024 ஆழ்வார் திருநகரியில் கடுமையான வெள்ளப்பெருக்க பார்க்குறோம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு இருக்குது. ஒரு 4-5 படி தான் இந்த பக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் எதுவும் நம்பியும் போல் இருக்குது. ஆனால் சொன்ன மாதிரி அதிகமான வெள்ளம். இந்த கரை அந்த கரை நம்ம பங்காக போயிட்டுருக்கு. அப்படின்னு அந்த எதிர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா குதிச்சு விளையாடுறாங்க மக்கள், சின்ன பசங்களாம். சிவன் கோயிலோட படித்துறையில் அதங்கரில் மேலேருந்து குதிச்சு நீச்சல் அடித்து விளையாடுறாங்க. இப்போ ரங்கநாடி போயிட்டு தான் சொல்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக போய்ட்டு கார் நம்பிடுச்சு. ஃபுல்லாக முழு வெள்ளம் கடுமையாக தண்ணிக்கு வரைக்கும் கடலில் போய் கலக்குது. மங்காள விரிகுடாவோட சேமித்து வைக்கிறதுக்கு அரசாங்க நடவடிக்கை தான் நல்லாயிருக்கும். செய்வது வருஷம் வருஷம் இதே போயிட்டுருக்கு. நன்றி, வணக்கம். தாமிரபரணி நதியில் கடுமையான வெள்ளப்பெருக்கை பார்க்கின்றோம். இந்த கரைக்கும் அந்த கரைக்கும் தண்ணி போகிறத பார்க்கலாம். நல்லா சரியான வெள்ளம். ஊருக்குள்ளே வரல, கொஞ்சம் தாழ்வான பகுதியிலேயும் வெள்ளம் போயிருக்கு. லேசாக, ரொம்ப கடுமையாக இல்லை. போன வருஷம் மாதிரி ஆழ்வார் திருநகரி தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு இந்த காணொலியில் பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே. கிளிகள்லாம் பார்த்துருவோம். நல்லா ஆச்சு. பச்சை கிளிகள் பிறகு பாருங்கள், அழகா பச்சை கிளி. பச்சை கிளி, பச்சை மரத்தில் பச்சை கிளி. இல்லை ஒரே கலரில் தெரிய மாட்டேங்குது. அந்த ஒரு கிளையிலே இப்போ 20 கிளி இருக்குது. இந்த ஒரே ஒரு சின்ன கிளையில் 20 கிளி இருக்குது. வெள்ளத்தில் கொக்கு உட்காந்துட்டு போயிருப்பாங்க. இலையில் வெள்ளை கொக்கு உட்காந்து போயிட்டு நல்லா டீப்பாக பார்த்தா தெரியும். ஜாலியாக அது போட்டில் பரம் போயிட்டுருக்கு. இதில் ஒரு கொக்கு தனியாக போகுது பாருங்க. இங்கே ஒரு இது மாதிரி போயிட்டுருக்கு. அதில் வெள்ளை கொக்கு உட்காந்துருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு ஆள் உட்காந்துருக்கானுங்களே. இதில் உட்காந்து போயிட்டுருக்காங்க பாருங்க. பயங்கரமாக நல்லா இருக்காங்கப்பா. கடல் போல காட்சியளிக்கும் தாமிரபரணியை பார்க்கின்றோம். தற்பொழுது இக்கரைக்கும் வக்கரைக்கும் பயங்கரமான வெள்ளம் நல்லா அதிவேகமாக சென்று கொண்டிருக்கிறது. இதே போல் பார்க்கின்றோம். ஆழ்வார் திருநகரி எதிர்புறம் சிவன் கோயில். நன்றி, வணக்கம். மண்டபம் மூடிவிட்டது. திருச்சக்கினித்துறை நேற்று காலையில் ஒரு வீடியோ போட்டு 2 மணிக்கு. அதே மண்டபம் இன்னைக்கு ஒழுங்கு வருவாங்க.